வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. பூனை வெளியே வரும் தெரியும், மாட்டிக்கும் தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை எழுதி அவருடைய பக்கத்தில் போட்டிருக்காரு. அதாவது நேற்று தான் செங்கோட்டையர் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐடி கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அந்த ஐடி கார்டில் சாதி விவரங்களை நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இதற்கு பல தரப்புப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே, பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இதுக்கு இது தப்பான நடவடிக்கை, தேவையில்லாத வேலை. ஐடி கார்டில் நீங்கள் பிளட் குரூப்பை மென்ஷன் பண்ணலாம், என்ன பேரண்ட்ஸ் நேமு, அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, என்ன அட்ரஸ், இந்த விவரங்கள், டேட் ஆஃப் பர்த் இப்படி தான் இருக்கும். எதற்கு தேவையில்லாமல் சாதி பேரை இதில் நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா இதுதான் சாதியை ஒழிக்கிற லட்சணமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் பொதுவாக ஒரு பேசிட்டாரு, அதை டீட்டெயிலாக அதோட இஷ்யூவே வேற அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூக்கு நிகராக, அதாவது ஒரு ஐடி கார்டில் சாதி பேரை மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்குமோ, எவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கையோ, அதற்கு இணையான, சொல்லப்போனால் அதை விட மோசமான ஒரு நடவடிக்கைக்கு தாவேகா அரசு துணை போகிறது. அதாவது அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரி அந்த ஐடி கார்டு அவர் சொல்ற மாதிரி இந்த கழுத்தவங்க ஐடி கார்டு இல்லை, சர்டிஃபிகேட்ஸாக பேப்பராக இருக்கிறத எல்லா டீட்டெயிலுமே இனி நாங்கள் டிஜிட்டல் முறையில் மாற்ற போகிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஒரு ஐடி கார்டில் மாணவர்களை பற்றிய எல்லா தரவுகளும், அவர்களுடைய என்ன பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து, பிளட் குரூப்ல இருந்து, அவங்களுடைய சாதியில இருந்து எல்லா தரவுகளும் அதில் கொடுக்க போறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஐடி கார்டு? இப்போ இந்த ஐடி கார்டு அந்த ஐடி கார்டு தானா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ என்ன ஐடி கார்டு? இதற்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டு மாணவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று கிடையாது, விருப்பத்தின் பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆதார் கார்டு எவ்வளோ தூரம் மேண்டேட்ரியாக ஸ்கூலில் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆதார் கார்டே மேண்டேட்ரியாக கேட்குறாங்கன்னா இப்போ இந்த கார்டு வந்ததுன்னா என்ன பிரச்சனை? அப்போது ஒன்றிய அரசு கிட்ட, அதாவது இந்த ஒன்றிய அரசு கிட்ட நம்மளுடைய தமிழக மாணவர்களை பற்றிய அனைத்து குறிப்புகளும் ஒன்று விடாமல், அவன் எப்போ படித்தான், என்ன படித்தான், எப்போ ஃபெயில் ஆனா, எப்போ பாஸ் ஆனா, பிளட் குரூப் என்ன, என்ன மார்க் எடுத்தாங்க, அவங்களுடைய சாதி என்ன அப்படின்ட்டு எல்லா விவரங்களையும் மத்திய அரசிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலையில இந்த தாவேகா அரசு ஈடுபட்டிருக்கு. அதுக்கு துணை போகுதா? சுப்ரீம் கோர்ட்டை பெத்தவங்களோட விருப்பம் இருந்தாதான் அப்படின்ட்டு ஆதார் கார்டுக்கே சொல்றாங்க. அதோட நீட்சி தான் இந்த கார்டுன்னு நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அவசரமா அதுல இவ்வளவு ஆர்வத்தை காட்டுறாங்க? இப்ப இதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இப்ப அவ்வளவு தூரம் நம்மளுடைய மாணவர்களுடைய தரவுகளை கொண்டு போய் மத்திய அரசிடம் இவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்களா? அந்த கார்டு என்ன கார்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுமே லஞ்சத்தையே ஒழிச்சிட்டோம், 10 ரூபாய் வாங்குறதுல இருந்து லட்சம் ரூபாய் வாங்குற வரைக்கும் லஞ்சமே இல்லாம காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை குறிப்பா 2 பேர் தாவேகா கட்சி சார்பாக சொல்லுவாங்க. ஒன்று, அந்த கட்சியிலேயே ரொம்ப வளர்ந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, ஆதவர்ஜுனா. நான் பதவியில சொன்னேன், சாதாரணமாக சேர்ந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அந்த மாதிரி அவரும் இவரும் தான் பேச்சாளர். மைக்கு கிடைச்சா போதும் பேசிட்டே இருப்பார். அது பிரஸ் மீட்டோ இல்லை சட்டமன்றமோ எதிர்கட்சி தலைவர் சொல்ற அளவுக்கு, அதாவது நான் போய் வீட்டில் டிவி போட்டு பார்த்தா அப்போ ஒரு அமைச்சர் பதில் சொல்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்கவர் தான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஸோ இப்படி பெருமைக்குரிய 2 பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு மாட்டியிருக்காரு. அதாவது லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய துறையில அவரு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம படிச்சு பார்க்கும்போது, ஒன்று, தன்னுடைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியாத, கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு ராஜ்மோகன் அவர்களுடைய நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப மோசமா இருக்கிறதா அப்படின்ற கேள்வி. அதாவது ஒரு பத்திரிகையில ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஆனா அமைச்சருக்கு தெரியல அவங்களுடைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு கொஸ்டின். மூணாவதா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வெளியாகின சில நாட்களிலேயே, அதாவது இப்படி ஒரு நியூஸ் ராஜ்மோகன் அவர்களுடைய கீழே இருக்க அதிகாரிகள் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியான சில நாட்கள்லேயே என்ன ஒரு இது வருதுன்னா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. எந்தவித ஆதாரமும், அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுது. அதற்கு காரணமும் அந்த மாண்பு மிகுந்தவர் தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அதே பத்திரிகையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம்
படிக்கும்போது ஒருவேளை இவர் மேலே வந்திருக்க இந்த அலிகேஷனை டைவர்ட் பண்ணுறதுக்காக இவரே ஆள் செட் பண்ணி செஞ்சாரா அப்படின்ற மாதிரி தான் அந்த பத்திரிகை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாணவர்களுடைய அனைத்து தகவல்களும் அனைத்து டேட்டாவும் அடங்கிய ஒரு கார்டு, ஐடி கார்டை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஐடி கார்டு வேற ஒன்றும் இல்லை, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அப்பார், APAAR, அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு கார்டு தான் இந்த கார்டு. இந்த கார்டு வந்து எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால்னா, இப்போ மத்திய அரசு ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நாடு முழுக்க பாஜக தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இறங்கியிருக்காங்களே. ஸோ அதே மாதிரி தான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அப்படின்னு மாணவர்களுக்கான ஒரு அடையாள அட்டையை வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா எல்கேஜி படிக்கும்போது அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதாவது 12 நம்பர் கொண்ட டிஜிட்டல் எண்ணோடைய இனி உங்க குழந்தைங்க நீங்க எல்கேஜி அட்மிஷன் போடும்போது கொடுப்பாங்க அந்த நம்பர். இனி அந்த நம்பரோடவே தான் இவங்க வந்து பயணிச்சுக்கிட்டே போகணும். எது வரைக்கும்னா அவங்க காலேஜ் படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும். சரி, அப்படி கொடுத்தா நல்லது தானே, எந்த காலேஜ் போகும்போது அப்பப்போ சர்டிஃபிகேட் மாத்திர வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்றம் இப்போ சமீபமாக நடந்தப்ப கூட அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களும் சரி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாவுடைய கொள்கையில் தான் நாங்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கையில் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் 1000 தனியார் CBSE பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த அப்பார் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்பார் கார்டுக்கு இவங்களே களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஏன்னா இந்த அப்பார் கார்டுன்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு அங்கம். அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்கே வரப்போகுது, அது வர்றதுக்கு முன்னேற்பாடு தான் இந்த அப்பார் கார்டை வந்து இவங்க தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கார்டை ரெடி பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கருது. அதாவது இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு ரொம்ப தெளிவா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க, எங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏத்துக்கவே மாட்டோம். அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து மிரட்டிலாம் பார்த்தார், நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் கல்வி நிதி அங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 2000 இல்ல 3000 இல்ல 10,000 ரூபாய் நிதி கொடுத்தாலும் சரி, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு நாங்க எங்க பிள்ளைங்களை 30 வருஷம் பின்னோக்கி அழைத்து செல்றதுக்கு விரும்பல, உங்க நிதியே வேணாம், எங்க பசங்களை எப்படி படிக்க வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இதற்காக தனியாக நிதி ஒதுக்குனாங்க. அதாவது அதிகப்படியாகவே நிதி ஒதுக்குனாங்கன்னு சொல்லணும். வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட போன பட்ஜெட்ல 40,000 கோடி ஒதுக்குறதா எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அப்படி மத்திய அரசோட இந்த மும்மொழி கொள்கைக்காக தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தி திணிக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த திமுக அரசு வந்து தடுத்து நிறுத்தி போராடினாங்க. இதுக்கு இப்போ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இன்னைக்கு தேதியில் CBSE ஸ்கூலில் 6ஆம் வகுப்புல இருந்து கட்டாயமாக 3 மும்மொழி கொள்கையை நீங்க படிச்சே ஆகணும். உங்க தாய்மொழி, இன்னொன்று இங்கிலீஷு, இன்னொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா, அந்த 3ஆவதா நீங்க வேற ஏதாவது ஒரு மொழியை படிங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மொழிக்கு வந்து டீச்சர்ஸ் யாரும் வைக்க மாட்டாங்க. அதிகப்படியாக ஹிந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு தான் டீச்சர் இருப்பாங்க. மற்ற லாங்குவேஜ் படிக்கலாம்னா அதுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் இத்தனை லாங்குவேஜ் இருக்கு, அத்தனை லாங்குவேஜ்க்கான டீச்சர்ஸை ஒரு ஸ்கூலில் ஹையர் பண்ணுறது சாத்தியமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இப்போ அதுக்கான டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஹிந்திக்கான டீச்சர்ஸை வச்சுட்டு ஹிந்தி டீச்சர் தான் இருக்காங்க, உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இதை படி அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கை மூலயமாக இந்தியை திணிக்கிற வேலையை தான் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை தான் வந்து கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் தொடர்ந்து மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணாம், அது மேலும் மேலும் அதாவது மாணவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் சயின்ஸ் படிக்கணும், அப்புறமா வந்து மேக்ஸ் படிக்கணும், இது இல்லாமல் இதெல்லாம் வந்து மேஜராக இதெல்லாம் படிக்கணும். இது இல்லாமல் ஏஐன்னு ஒன்று கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து ஜிகேன்னு ஒன்று கொண்டு வராங்க, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இத்தனை லாங்குவேஜும் அந்த பசங்க படிக்கணும், இத்தனைலையும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும். இது இல்லாமல் இவங்க வந்து பாஸு ஃபெயிலு மந்த்லி டெஸ்ட்டு அப்படி இப்படின்ற ப்ரெஷரை போட்டுகிட்டே இருப்பாங்க.
அதை விட ஆபத்து என்னன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா அதுல இந்த வடிகட்டுற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 3வது வகுப்புல இருந்து தொடங்குது. 3வது ஃபெயில், 5வது ஃபெயில், 8வது ஃபெயில், 10, 11, 12 அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் இவங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தையோட படிக்கிற திறமை அப்படின்றது 8ஆம் வகுப்புல ஒரு மாதிரி இருக்கும், 10ஆம் வகுப்புல ஒரு மாதிரி மாறும், 12ல மாறும், அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது மாறுவாங்க. ஆக நீ 5வதுலேயே இந்த குழந்தை படிக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்ற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கொண்டு வரது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை வர்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற பேர்ல சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு ப்ரெஷரை போட போறாங்க. நீ இதை வந்து 3வதுலேயே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 8வதுலேயே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படின்றது அதை தாண்டி வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ப்ரெஷரை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதில் இந்தி சமஸ்கிருதம் மாதிரியான லாங்குவேஜில் என்னன்னா இந்த வருஷத்துலேருந்து அது தொடங்குது சிபிஎஸ்சியில். இவங்க 6வது 9வது வரையும் போடுறதா இருந்தாங்க. ஆனால் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் சிபிஎஸ்சியில் வந்து இந்த இந்தி வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ அதாவது 3ஆவதான ஒரு மொழியை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்ற எதிர்ப்பின் பேரில் இப்போ வேண்டாம், இனி 6வதுல இன்னைக்கு 6வதுல ஆரம்பிச்சு படிப்படியாக அது 7, 8, 9 நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இன்னைக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததும் 1000 சிபிஎஸ்சி பள்ளிகளை வந்து இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகரிக்கும் போது மெட்ரிகுலேஷன் மாதிரியான இல்லை அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி இவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சியாக மாற்றுறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்காங்க. இப்போ மெட்ரிகுலேஷன் இருக்கும்போது அது சமச்சீர் கல்வியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 10th எழுதும்போது நீங்கள் வந்து இந்த போர்டு எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து இருமொழி கொள்கை தான். ஆனால் நீங்கள் சிபிஎஸ்சின்னு எடுக்கும்போது நீங்கள் ஹிந்தி சமஸ்கிருதம் மாதிரியான லாங்குவேஜ்லாம் படிக்கும்போது 10வதுக்கு இந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மெட்ரிகுலேஷன் எல்லாமே சிபிஎஸ்ஸாக மாறும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க, மெட்ரிகுலேஷன்ஸோடைய இது குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி அரசு பள்ளிகளுடைய சேர்க்கைன்றது குறையும். இதற்கான வழியை தான் இவங்க வந்து வகுத்து இருக்காங்க, அந்த 1000 சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான அனுமதி அப்படின்றது. ஸோ இவ்வளோ ஆபத்துகள் பொருத்தியது தான் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற இந்த என்இபி. ஸோ இதில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அப்பார் அப்படின்ற இந்த ஐடி கார்டை இவங்க ஏன் ரெடி பண்ணுறாங்க? இப்போ இது வர்றதுக்கு முன்னாடி நம்மளே இங்கே தமிழ்நாடு சார்பாக ஒன்று போட்டு வச்சுட்டு வந்த உடனே இந்த டேட்டாவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும் அப்படின்றது முன்னேற்பாடாக பண்ணுறாங்களா, இல்லை அப்பார் அப்படின்ற அந்த ஐடி கார்டு தான் இவங்க வந்து இந்த பேரில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா? இப்போ இந்த ஐடி கார்டு ரெடி பண்ணது மூலயமா இங்கே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை, அதாவது புதிய கல்விக் கொள்கையை இந்த தாவேக அரசு ஏற்றுக்க போதா அப்படின்ற பல கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த அப்பார் அப்படின்றது வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய அலைய வேண்டிய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டை ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்குறீங்க பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த அப்பாருக்கு வந்து என்னென்னா உங்களுடைய அந்த கார்டையும் ஆதார் கார்டையும் பர்த் சர்டிஃபிகேட்டையும் இணைச்சு தான் இந்த அப்பார் அப்படின்ற இது பண்ணணும். இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இணைக்க முடியலன்னா அலையணும். இதே மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான அதாவது அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய நிதிகள் வந்து நேரடியாக மாணவர்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுகும். ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ன்றது டிலே ஆகும். எப்படின்னா இந்த அப்பார் ஐடி கார்டில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக், இப்போ நீங்கள் இந்த ஐடி கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டோட ஒத்து போகல, அதனால அது வந்து லேட் ஆகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல கூட சில பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பையன் வந்து ஒரு 3வது படிக்கும்போது ஃபெயிலு, இல்லை ஒரு 8வது படிக்கும்போது ஃபெயில், ஆனால் அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக படித்து பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக வளர்றாரு அப்படின்னா இது நீங்கள் வந்து மறைக்க முடியாது. அது காலம் பூரா அவர் படித்து கல்லூரியில் படித்து வேலைக்கு போகும்போது இந்த கார்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு 8வதுல ஃபெயில் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து அதுக்குள்ளே அந்த டீட்டெயில் வந்து அதுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர் எந்த சாதியை சார்ந்தவர், இவருக்கு பிளட் குரூப் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில் அது இருக்கும்போது நம்மளை பற்றின எல்லா தரவுகளையும் நம்மளே அரசிடம் கொண்டு போய், குறிப்பாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய டீட்டெயிலை கொண்டு போய் நம்மளே அரசுக்கிட்ட கொடுக்கும்போது தான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஏற்கனவே ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, ஆனால் அது எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கை வரும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஆதார் கார்டுன்றது ஒரு பெரிய வருத்தெல்லாம் கிடையாது, அது தனி மனித அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு கன்றேகள்லேருந்து கைரேகைலேருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, அதை வந்து நாங்கள் வந்து குடியுரிமையை ஏற்றுக்க மாட்டோம், அது தனி மனித அடையாளம்னாங்க. இப்போ ஆதாருக்கே இங்கே வேலை இல்லைன்னு போது எதுக்கு இந்த அப்பார் கார்டு அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் கொண்டு வருவோம், எங்களுக்கு எல்லா டீட்டெயில் வேணும், இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே கார்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே நாடு ஒரே கார்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போது? இப்படி ஒன்றிய அரசுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் தாவேக அரசுக்கு இருந்தது. ஆனால் கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை மாதிரி பாஜகவை எதிர்க்கவங்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அந்த அப்பார் கார்டே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது, ரெண்டாவதா நான் வந்து ஒரு நியூஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜூனியர் விகடன்ல ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ அதில் என்ன நான்லாம் அதிகப்படியாக இது பண்ணல, அதில் என்ன இருக்கோ அது கழுகாருடைய பதில்கள், மிஸ்டர் கழுகார் அப்படின்ட்டு ஜூனியர் விகடன்ல ஒரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு. இப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. கமிஷன் வாங்க மாட்டோம், கரப்ஷன் செய்ய மாட்டோம் என சொல்லிக்கொண்டே பள்ளி கல்வித்துறை வசூலில் களை கட்டுகிறதாமே அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு உண்மைதான். ஆனால் அந்த வசூலை துறையின் அமைச்சரான ராஜ்மோகன் செய்யவில்லை. சமீபத்தில் 800க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிக்கு அங்கீகாரம் புதுப்பிக்க சான்றிதழை வழங்கினார் அமைச்சர் ராஜ்மோகன். அப்போது இனி அங்கீகாரம் புதுப்பிக்க ₹1 கூட நாங்கள் அதாவது ₹1 கூட தர வேணாம், லஞ்சம் தர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அவருக்கே தெரியாமல், எப்படி அவருடைய அந்த அமைச்சருக்கே தெரியாமல் ஒரு பள்ளிக்கு 25,000 முதல் 50,000 வரை தொகையை கொடுத்திருக்காங்க, பெயர்த்து விட்டார்கள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மாவட்ட அளவிலான சில அதிகாரிகள். தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்கத்தின் உச்ச அதிகாரி ஒருவருக்கு வசூல் பங்கு சென்றதாகவும் தகவல். நல்லா கவனிக்கணும். தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்கத்தின் உச்ச அதிகாரி ஒருவருக்கு வசூலில் பங்கு சென்றதாக தகவல். அமைச்சர் உஷாராகவில்லை என்றால் அதிகாரிகள் அவரை ஏமாற்றி விடுவார்கள் அப்படின்னு ஜூனியர் விகடன் மிஸ்டர் கழுகார் பதில் அப்படின்னு அதில் வந்து வந்திருக்கு. இப்போ என் கேள்வி என்னன்னா, அவர் பத்திரிகை தர்மத்துக்கு அமைச்சரை காப்பாற்றிருக்காரா இல்லையா அப்படின்றது இன்னொரு கேள்வி. நான் ஒரே கேள்வி வைக்கிறேன். இப்போ பாட்டிலுக்கு ₹10 வாங்கினது அப்படின்றது அமைச்சர், அதாவது முதலமைச்சருக்கு பங்கு போகுது அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் பேசினார். அதே மாதிரி ஆதவர் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, இவங்களுக்குள்ள பங்கு பிரிச்சிருக்காங்க, 16 வந்து சபரீசன் அவர்களுக்கும் 16 வந்து உதயநிதி அவர்களுக்கும் பங்கு பிரிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, துறை சார்ந்து யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு ஆதாரமற்ற விஷயங்களை வந்து அவங்க பேசினாங்க. இப்போ யாரோ, அதாவது பாட்டிலுக்கு ₹10 வாங்கினா அது முதலமைச்சருக்கு போகுது, இது வந்து நீங்க வைக்கிற அலிகேஷன். ஆனா இங்க எந்த அளவுக்கு அந்த அமைச்சர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காருன்னா, அமைச்சருக்கே தெரியாம அவங்களுடைய அதிகாரிகள் வந்து 800க்கும் மேற்பட்ட ஸ்கூலுக்கு வந்து சான்றிதழ் வழங்குறதுக்காக 25,000 வந்து 50,000 வரை வசூலிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமைச்சருக்கே தெரியாது பாவம் அப்படின்னு அமைச்சரை காப்பாற்றி விட்டுருக்காங்க. பத்திரிகை தர்மம் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களும் பல கேஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துலேயும் நம்ம வந்து பார்த்துட்டோம். யாரையாவது குறிப்பிட்டு பேசினா அவங்க மேலே கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுவாங்க. அதே பேட்டர்னை இன்னைக்கு தாவேக்கா அரசு செஞ்சுட்டு இருக்கு. அந்த இது கண் முன்னாடி வந்து போகும் இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க போல. இப்போ என் கேள்வி ஒன்னே ஒன்று தான். இப்போ உங்களுடைய அமைச்சர் வந்து உங்களுக்கு வந்து தெரியாம காசு வாங்குறாருன்னா அதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிர்வாக குறைவாக இருக்கக்கூடிய கையாளாகாத அமைச்சராக தான் ராஜ்மோகன் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. இப்போ இது என்னுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு பத்திரிகையில் வந்த நியூஸை தான் வந்து நான் கேட்குறேன். அவங்களே சொல்றாங்க, ஆமா வாங்கினது உண்மைதான், ஆனால் அது அமைச்சர் வாங்கல, அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறத ஒரு பேப்பர், அதாவது ஒரு பிரஸ்ஸுக்கு போயிருக்கு நியூஸ், பிரஸ்ஸுக்கு நியூஸ் போகிற அளவுக்கு அந்த அமைச்சர் அதை கண்டுபிடிக்க முடியாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ பிரஸ்ஸுக்கு நியூஸ் தருது, அமைச்சருக்கு நியூஸ் போகாமலையா இருந்திருக்கும், இப்போ ஷேர் போகாமலையா இருந்திருக்கும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. எந்த அளவுக்கு இது வந்து உண்மை என்ன அப்படின்றது ராஜ்மோகன் அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். இப்போ ரெண்டாவதா இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் வெளியாகுது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி அமைச்சர் வாங்கலை, அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி வாங்குறாங்க. அது குறிப்பாக ஒரு மெட்ரிகுலேஷன் அந்த ஹெட்டுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வர போகுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்காங்க. இப்போ கரெக்டாக இந்த நியூஸ் வெளியாக கொஞ்ச நாள்லாம் இன்னொரு நியூஸ் வெளியாகுது. அது என்னன்னா, அதாவது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு ஆதாரமற்ற செய்திகளை வந்து வெளியிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்றாங்க. ரெண்டாவது கேட்டால் அந்த இடத்துக்கான அப்ரூவல் கொடுக்கல அப்படின்றாங்க. சரி, இது ரெண்டுமே வந்து தமிழ்நாடு அரசு கீழே வராது, நேஷனல் லெவலில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இது எனக்கு வரல, என் நண்பருக்கு வந்த ஒரு விஷயம், அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நியூஸ் அப்படின்றது வேண்டுமென்று இந்த நியூஸ், அதாவது ராஜ்மோகன் அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்குறாங்க அப்படின்ற இந்த நியூஸ் வெளியே வந்து பரபரப்பாகுது பார்த்தீங்களா, இதை மனமாற்றி விடுறதுக்காகவே தான் இப்படி ஒரு செய்தி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஆல்மோஸ்ட் மறைமுக ஆதாரமாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட சங்கத்தினர் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என வெளிப்படையாக சொல்கிறார்கள் அல்லவா, அதையெல்லாம் மாண்புமிகுகளின் செட்டிங் என்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள். அப்ப அந்த மாண்புமிகுகள் யாரு? நம்ம யாரும் மாண்புமிகுன்னு அழைப்போம், அது உங்களுக்கே புரியும். மாண்புமிகு
அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே அப்படின்னு தான் அழைப்போம். அப்போ அதெல்லாம் மாண்புமிகுகளின் செட்டிங் அப்படின்னா, இப்போ கடந்த ஆட்சி மேல யார் அடிப்படை ஆதாரமே இல்லாம வாரி வாரி இறைக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஆதாரமே இல்லாம பேசுவாங்க. அதை அடுத்த கட்சி பேசினா ஐயோ இப்படி பேசுறாங்க, தனிநபர் தாக்குதல் அப்படின்னா, அதை இவங்க பேசினா எந்த ஆதாரமும் தேவையில்லை, அவங்க சொன்னாலே நம்ம அதை கண்ணை மூடிட்டு நம்பணும். அந்த மாதிரி போய் இப்போ அப்போ திமுக மேல பழி போட வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? திமுகவே திமுக மேல பழி போட்டுக்குமா? ஏன்னா இதையும் சொல்லுவாங்க, அது திமுகவின் சதி அப்படின்வாங்க. அப்போ திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மேல ஒரு பழி வரணும்னு யார் விரும்புமா? அப்ப அந்த மாண்புமிகு யாரு? அந்த மாண்புமிகு எதுக்கு இப்படி ஒரு செட்டிங் போடுறாரு? அப்படி செட்டிங் போட சொல்கிறார்கள் அப்படின்ட்டு கோட்டை அதிகாரிகளே பேசுறாங்க அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத உங்களோட புரிதலுக்கே நான் விட்டுறேன். ஆக இந்த தாவேக அரசு, குறிப்பா ராஜ்மோகன் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு 3 விஷயத்துல அவர் சிக்கியிருக்காரு. அது என்னன்னா, ஒண்ணு, இந்த புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமான அப்பார் ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, குழந்தைங்களுடைய மாணவர்களுடைய அனைத்து தரவுகளையும் கொண்டுள்ளதாக அது அதிகாரப்பூர்வமாக அதை கொண்டு போய் மத்திய அரசிடம் இந்த தாவேக அரசு ஒப்படைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, அதாவது அமைச்சருக்கே தெரியாம, ராஜ்மோகன் அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு இப்படி ஓப்பனா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதற்கு அவர் என்ன விளக்க கொடுக்க போறாரு? அந்த அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரிங்க வாங்குற விஷயம் ஒரு பிரஸுக்கு தெரியுதுன்னா, இதை கூட கண்டுபிடிக்க தெரியாத ஒரு அமைச்சரா அவர் நிர்வாக திறமையற்றவராக இருக்கிறாரா அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அதாவது திட்டமிட்டு இப்படியான செய்திகள் கட்டமைக்கப்படுது அப்படின்னு கோட்டை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுவும் மாண்புமிகுகள் இந்த மாதிரியான வற்புறுத்தல் வைக்கிறாங்கன்னா, அந்த மாண்புமிகுகள் யாரு? ஏன் திட்டமிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் மீது இப்படியான ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க அப்படின்ற 3 கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இதற்கு ஏதாவது விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு.